கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆம், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். அவரே நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறவர். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதை 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய தீர்மானமும் திட்டமும் நம் மூலம் நிறைவேற நம்மை பூரணமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய அன்பில் மேலும் மேலும் வளர ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபிப்போமா. ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற கர்த்தர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாளுக்கு நாள் உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் அதிகமாய் வளர கிருபை தாரும். உண்மையை பற்றி கொள்ள கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.